ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு காலகட்டத்துல 80 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் நல்லாவே வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட ஆரோக்கியமான உணவு முறைகள், அவங்க வீட்டுல அவங்களே செய்யற எல்லா வேலைகளும் தான் அவங்களுக்கு எக்ஸசைஸ். அவங்களோட சாப்பாட்டு முறைகள், நம்ம லைஃப் ஸ்டைல் தான் நம்மளோட வாழ்க்கையோட ஆயுள் காலத்தையே நீட்ட போகுது. அது எல்லாருக்கும் தெரியுதா தெரியல என்னன்னு தெரியல. பல வருஷங்கள் தாண்டி வர்ற, அதாவது 40-50க்கு மேல வர்ற நோய்கள் இப்ப 20-30லயே வந்துருது. நம்ம கண்டபடி சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போறோம். நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி இருக்கிறோம். இந்த சூழ்நிலை யூகேல பாத்தீங்கன்னா நிறைய ஆயுள் காலம் கொண்டு வாழ்ற ஒரு இடம் இருக்குங்க. டோர்செட் அப்படின்ற இடத்துல நிறைய ஆயுள் காலம் கொண்டு வாழ்ற மக்கள் இன்னமும் இருக்காங்க. ஏன் அதை நான் தனிமைப்படுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாவே சராசரியா பாத்தீங்கன்னா பெண்கள் 87 வயசு வரைக்கும், ஆண்கள் 84 வயசு வரைக்கும் வாழ்றாங்கன்னு நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்குல்ல. இங்க அப்படிதாங்க. இந்த இடத்துல அதிகமான வாழ்நாள் கொண்டு மக்கள் வாழ்றாங்க. அது ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல என்ன எதனால அவங்க இவ்வளவு ஆயுள் காலம் கொண்டு வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தப்போ என்ன அதுக்கு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான ஆக்சிஜன் நிறைந்த காற்று, அவங்க சுவாசிக்கிற காற்று. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோர்செட் அப்படின்றது ஒரு கடற்பகுதியை சார்ந்த இடம். அங்க டெய்லி ஃப்ரெஷ் ஃபுட் கிடைக்குது. நம்மளும் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிடுறோம். டெய்லி ஃப்ரெஷ்ஷா வர்ற மீன் வகைகள் தான். அவங்க அதிகமா சீ ஃபுட் சாப்பிடுற அந்த அவங்களோட ஆரோக்கியமான அந்த உணவு முறைகள். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தும் மகிழ்ச்சியா அவங்க வாழ்ற அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் தாங்க அவங்கள இவ்வளவு காலம் நீண்ட ஆயுள அவங்கள வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க நம்ம எவ்வளவு காலம் வாழ போறோம் அப்படின்றத நிர்ணயிக்கிறத எடுத்துக்க முடியுது. சோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆரோக்கியமானதும் நல்ல ஒரு முறைகள்ல இருந்தா நிச்சயமா நம்மளாலே நிறைய ஆயுள் காலம் வாழ முடியும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you guys in next video.